இப்போ சாம்சங் கிட்ட இருந்து வந்து பார்த்தா 3 டிவைஸ் லான்ச் ஆயிருக்கு. சாம்சங் கேலக்ஸி S26, S26 Plus, அதுக்கப்புறம் S26 Ultra அப்படின்னு சொல்லி 3 டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் S26 Ultra வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைல இருக்க சாம்சங் ஸ்டோர் விசிட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி S26 Ultra வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். இது ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த S20 சீரிஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சாம்சங் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற சாம்சங் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். அந்த ஷாப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம S26 Ultra எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குயிக் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஸோ இதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா S26 Ultra வர பாக்ஸ். இங்கே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள நமக்கு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. தென் டிவைஸ்க்கு இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்கு. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கு. சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. தென் எப்பவும் போல நம்ம சார்ஜர் வந்து பார்த்தா பாக்ஸில் வராது. இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டாப்ல மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடு நமக்கு வால்யூம் பட்டன் வந்து இருக்கு. அது கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்கு. தென் கீழே பாட்டம்ல நமக்கு வந்து எஸ் பென் வந்து இருக்கு. அது பக்கத்தில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் டைப் சி சார்ஜிங் போர்ட், தென் மைக் வந்து இருக்கு. தென் சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. இங்கே உங்களால் 2 சிம் வந்து போட முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் லெஃப்ட் சைடு நமக்கு எதுவுமே வந்து கிடையாது. நெக்ஸ்ட் இங்க டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த S26 Ultra நமக்கு 4 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தா கிடைக்குது. Black, White, Violet, அதுக்கப்புறம் Sky Blue அப்படின்னு 4 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தா வயலட் கலர் ஆப்ஷன். லுக் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில சேஞ்சஸ் நமக்கு வந்து பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் S25 Ultraக்கும் S26 Ultra அந்த பேக் சைடில் வந்து பாருங்க அந்த கேமரா ஏரியா நமக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த டைம் நம்ம வெயிட்டும் திக்னஸும் ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தா கம்மியாக இருக்கு. இந்த டைம் நமக்கு 214 கிராம் வெயிட் வந்து இருக்கு. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.9 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் கார்னிங் Gorilla Glass Amber 2 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நம்ம கார்னிங் Gorilla Victus 2 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. தென் இது கூட நமக்கு வந்து IP68 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா கேமரா சைடில் ஒரு சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் திக்னஸ் அதுக்கப்புறம் வெயிட் ரெண்டுமே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் சாம்சங் கேலக்ஸி S26 Ultraல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரைவசி டிஸ்பிளே அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பேசும்போது வந்து பார்க்கலாம். இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.9 inches 2K LTPO டைனமிக் AMOLED 2X டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தென் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இது ஒரு 10 பிட் டிஸ்பிளே. தென் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு HDR கண்டென்ட்லாம் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இங்கே டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. தென் குறிப்பாக பெசல்ஸ்லாம் வந்து பாருங்க ரொம்ப மினிமலாக வந்து பார்த்தா இருக்கு. தென் இது கூட நமக்கு வந்து ஆன்டி ரெஃப்ளெக்ட் கோட்டிங் அது நமக்கு வந்து பார்த்தா இருக்கு. ஸோ ஓவரால் இங்கே டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த கலர்ஸ் பிளாக் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. டிஸ்பிளே பற்றி நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம S25 Ultraல வந்து பார்த்தா 5000 mAh பேட்டரி இருந்துச்சு. S26லயும் நமக்கு வந்து அதே 5000 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சார்ஜிங் ஸ்பீடு மட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. S25 Ultra நமக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் வந்து இருந்துச்சு. இந்த டைம் 60 வாட்க்கான வயர் சார்ஜிங் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம S25 Ultra நமக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷம் அந்த மாதிரி கிட்ட வந்து பார்த்தா ஆகும். இங்கே 30 மினிட்ஸே 75% பேட்டரி ஏறும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைம் நமக்கு அந்த வயர்லெஸ் சார்ஜிங்கும் வந்து பார்த்தா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 15 வாட்ஸ் இருந்துச்சு, இப்போ 25 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைம் சார்ஜிங் ஸ்பீடு வந்து பார்த்தா கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இங்கே பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம 5000 mAhல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான யூசேஜ்லாம் பண்ணுறோன்ற போது நமக்கு ஒரு 6 மணி நேரம் ஒரு 6.5 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் டைம் நமக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கு. இல்லை கொஞ்சம் லைட்டான யூசேஜ் கால்ஸ் வாட்ஸ்அப் அப்படி தான் யூஸ் பண்ண போகிறோன்ற போது நமக்கு ஒரு 7 மணி நேரம் அதிகபட்சமான கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக தான் இருக்கு. இங்கே பேட்டரி நமக்கு ஒரு 5000 mAh கொடுக்குறது பதிலாக அட்லீஸ்ட் ஒரு 6000 mAh கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 5 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இது கூட நம்ம LPDDR5X RAM வந்து இருக்கு. தென் UFS 4.0 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் வந்து பாருங்க நியர்லி ஒரு 3.8 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். இந்த டைம் நம்ம 21% வேம்பர் சாமிங் கூலிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்றாங்க. இதனால நம்ம டிவைஸ் கொஞ்சம் சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியான யூசேஜ் எல்லாம் பண்ணும்போது ஹீட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான One UI 8.5 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. Android 16 வந்து பேஸ் பண்ணது. ஸோ இந்த டிவைஸ்க்கு நம்ம 7 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தென் 7 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். இங்கே One UI 8.5 நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக நம்ம ஆப்பில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா பீல் ஷேப் அதாவது ரவுண்ட் ஷேப் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த காலிங் ஆப் வந்து பாருங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஸ் ஆப்பில் கீழே வந்து பாருங்க எந்த மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் அந்த மேல் நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து இருக்கும். அங்கே நமக்கு அந்த கண்ட்ரோல் சென்டரை வந்து சூப்பராக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் ஆடியோ எரேசர் அப்படின்னு ஃபீச்சர் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் யூடியூப்ல வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கு. அந்த டைம்ல இந்த ஆடியோ எரேசர் ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கிற நாய்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுது. அது ஸ்ட்ரென்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக எவ்வளோ நாய்ஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த One UI 8.5 நிறைய சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க.
அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் நமக்கு ஒரு மெயின் ஃபீச்சர் அப்படின்னா பிரைவசி டிஸ்பிளே தான் கண்டிப்பாக வந்து சொல்லி ஆகணும். இந்த ஆப்ஷன் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து பிரைவசி டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒன்ஸ் அதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிவைஸ் நேராக பார்த்தா மட்டும் தான் நம்ம ஸ்க்ரீன் வந்து தெரியும். கொஞ்சம் கிராஸாக பார்த்தோம் அப்படின்னு எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக இந்த பிரைவசி ஃபீச்சர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம இன்னும் கூட கஸ்டமைஸ் பண்ண முடியுது. அதாவது இந்த ஆப்குள்ளே போனால் மட்டும் பிரைவசி டிஸ்பிளே ஒர்க் ஆகணும், மற்ற ஆப்குள்ளே போகும்போது ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம டிவைஸில் பேட்டர்ன் ஆர் பின் போடுறோம், அப்போ மட்டும் நமக்கு அந்த பிரைவசி டிஸ்பிளே ஆன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வருது, அப்போ மட்டும் இந்த பிரைவசி ஃபீச்சர் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிரைவசி டிஸ்பிளே இந்த ஃபீச்சர் இந்த S26 அல்ட்ராவில் வந்து பார்த்தா ஒரு மெயின் ஃபீச்சராக இருக்குது. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே மெயின் கேமரா நமக்கு வந்து 200 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது f1.4 லென்ஸோட வந்து வருது. தென் ஒரு 50 எம்பிக்கான 5x டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து இருக்கு. ஒரு 10 எம்பிக்கான 3x டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து இருக்கு. ஒரு 50 எம்பிக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் பேக் கேமரால 8K 30 fps நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரால நம்ம 4K 60 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இமேஜ்லாம் வந்து பாருங்க. இந்த ஃபோட்டோ நான் வந்து மெயின் கேமரா எடுத்தது. அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்க. நம்ம 200 மெகா பிக்சல் வச்சு ஜூம் பண்ணி எடுக்கும்போது ஃபோட்டோஸ் அளவுக்கு நல்லாவே பெட்டராக இருந்துச்சு. இந்த டைம் நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லாக் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஆன் பண்ணி நம்ம வீடியோ எடுக்கும்போது அந்த ஃபுட்டேஜ் வந்து பெருசாக சேர்க்கலாம் வந்திருக்காது. நம்ம ரீசெண்டாக வந்து மோட்டோட SM டிஃப்யூசர் அந்த டிவைஸ் கூட இந்த ஃபீச்சர் வந்து பார்த்துருந்தோம். கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல பெட்டரான ஃபோட்டோஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஃபைனலாக ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் S26 அல்ட்ரா 2 RAM வேரியண்ட்டும் வருது. இங்கே 12 GB RAM 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,40,000 அந்த ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. இதிலே 12 GB RAM 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்து 1,60,000 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. நமக்கு எப்பவுமே வந்து S26 சீரிஸ்லாம் லான்ச் பண்ணுவோம், ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். நம்ம ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இதுக்கு நம்ம எல்லா அல்ட்ரா டிவைஸோட ப்ரைஸ் நம்ம கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. லாஸ்ட் டைம் S24 அல்ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 அந்த ப்ரைஸ் கீழே நமக்கு வந்து கிடச்சி. இந்த டைம் கண்டிப்பாக நம்ம பிக் பில்லியன் டே சேல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த S25 அல்ட்ராவில் நமக்கு வந்து 80,000 கீழே நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த S26 அல்ட்ரா ப்ரைஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக ட்ராப் ஆகும். உங்களுக்கு இந்த டிவைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ப்ரைஸ் பெருசாக முக்கியம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிவைஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த டிவைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக வாங்க நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக பிரைஸ் ட்ராப் ஆகும். அப்போ நம்ம வாங்கும்போது இன்னும் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணில வந்து வாங்கிக்க முடியும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா S26 அல்ட்ரா பற்றி என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த 1U 8.5 இன்னும் புது ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.